உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா? இப்போ இந்த குரலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். சொல்லுங்க. ஆனா தாயின் கருவில் நீங்க உருவான முதல் சில வாரங்கள்ல உங்களுடைய மூளை 100% ஒரு பெண் மூளையாக தான் இருந்தது. உண்மையில இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். மனிதர்களா பிறந்த அனைவருமே ஆரம்பத்துல பெண் மூளையோட தான் தங்களோட பயணத்தை தொடங்குறோம். ஆமா, 8வது வாரத்துக்கு பிறகுதான் ஒரு ரசாயன புயல் அடித்து சிலருடைய மூளைகளை ஆண் மூளைகளா மாத்துது. கண்டிப்பா. அந்த மாற்றம் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். சரி, நமது இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற தரவுகள், அதாவது நரம்பியல் ஆய்வுகள், மூளை விஞ்ஞானிகளோட குறிப்புகள், அப்புறம் ஐஐடி மெட்ராஸோட தாரணி ப்ராஜெக்ட். ஆமா, அந்த தாரணி ப்ராஜெக்ட் பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஆண்களும் பெண்களும் ஏன் வித்தியாசமா சிந்திக்கிறாங்க? இதுக்கு சமூகம் காரணமா அல்லது உயிரியல் காரணமா? சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். கண்டிப்பா. ஆனா இந்த தரவுகளுக்குள் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. என்ன விஷயம் அது? ஆ, இது யார் புத்திசாலி யார் உயர்ந்தவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான அலசல் கிடையாது. மாறாக பலாயிரம் வருட பரிணாம வளர்ச்சியில ஆண் மற்றும் பெண் மூளைகள் ஒன்றையொன்று எப்படி ஒரு அற்புதமான டிசைனில் பூர்த்தி செய்து ஓ, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேலன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். சரியா சொன்னீங்க. இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இதுக்கு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நாம பழக்கம் அல்லது சமூக வளர்ப்பு அப்படின்னு சாதாரணமா நினைக்கிற பல விஷயங்களுக்கு பின்னாட மிக துல்லியமான மூளை நரம்பியல் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஆமா, சயின்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சமூக காரணங்களை அலசுறதுக்கு முன்னாடி அடிப்படையான உடற்கூறியல், அதாவது மூளையோட அளவிலிருந்தே தொடங்குவோம். சரி, தொடங்குவோம். எங்கிட்ட உள்ள மருத்துவ தரவுகளின் படி பாத்தீங்கன்னா, மூளை விஞ்ஞானிகள் பலருடைய மூளைகளை ஒப்பிட்டு பார்த்தப்போ ஆண்களின் மூளை சராசரியாக 1378 கிராம் எடையுள்ளதாகவும் பெண்களின் மூளை 1248 கிராம் எடையுள்ளதாகவும் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, அளவீடுகள் அப்படிதான் இருக்கு. உடனே இத கேட்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஓஹோ, அப்போ மூளை பெருசா இருந்தா புத்திசாலித்தனம் அதிகமா அப்படின்னு. ஆனா அப்படி இல்ல. கண்டிப்பா இல்ல. பழைய காலத்துல ஒரு அறைய அடைச்சிக்கிட்டு இருக்கிற பெரிய கம்ப்யூட்டரை விட இன்னைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற சிறிய ஸ்மார்ட் போன் பல மடங்கு அதிவேகமாக வேலை செய்து இல்லையா? மூளையின் அளவும் கிட்டத்தட்ட அது போலதான். மிக அருமையான உதாரணம். எடின்பர்க் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்களோட ஆய்வுகள் நமக்கு உணர்த்துவது இதையேதான். மூளையோட எடைக்கும் அறிவாற்றலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, பெண்களின் மூளை எடை சிறியதாக இருந்தாலும் குறைவான திசுக்களை பயன்படுத்தி அதிக வேலையை செய்யும் திறன் அதுக்கு உண்டு. அதாவது தகவல் பரிமாற்றம் மிக வேகமாக, மிக துல்லியமாக. ஓகே. அதே சமயம் குறைந்த எரிசக்தியில் செயல்படும் ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் ப்ராசஸரா பெண்களின் மூளை இயங்குது. மூளையின் பிரிவுகள் தங்களுக்குள் எப்படி நெட்வொர்க் அமைத்து பேசிக்கொள்கின்றன அப்படிங்கிறதுல தான் அறிவாற்றல் அடங்கியிருக்கே தவிர அதோட எடையில இல்ல. ஓகே, இந்த மூளை அமைப்பு எப்படி பலாயிரம் வருஷங்களா உருமாறி வந்திருக்குன்னு பாக்கும்போது மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி ஞாபகத்துக்கு வருது. எவல்யூஷன் பத்தி சொல்றீங்க? ஆமா, ஆதி காலத்துல வேட்டையாடிய சமூகமா இருந்தப்போ மூளையோட வயரிங் எப்படி மாறியது? ஏன்னா இதனாலதான் இன்னைக்கும் ஆண்களோட பார்வைக்கும் பெண்களோட பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சில நரம்பியல் ஆய்வுகள் சொல்லுதே. இதே ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா இந்த வேறுபாடு மிக தெளிவாக புரியும். ஆதிக்கால மனிதன் காடுகளில் வேட்டையாடி வாழ்ந்தான் இல்லையா? ஆமா, ஹண்டர்ஸா இருந்தாங்க. ஒரு ஆண் வேட்டைக்கு செல்லும் பொழுது அவனது இலக்கு ஒரு மான் அல்லது காட்டுப்பன்றியாக இருக்கும். அந்த ஒற்றை இலக்கை நோக்கி மற்ற எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் குறிவைக்க அவனுக்கு பைனாகுலர் விஷன், அதாவது ஒருமுக பார்வை தேவைப்பட்டது. ஓ, அதனாலதான் மூளையும் அதற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டதா? அதேதான். ஆனால் பெண்கள் குகைகளில் குழந்தைகளை பாதுகாத்துக் கொண்டு சுற்றியுள்ள பகுதிகளில் உணவை சேகரிப்பவர்களாக இருந்தாங்க. கேதரர்ஸா இருந்தாங்க. சரியா சொன்னீங்க. எந்த புதரில் என்ன பழம் கிடைக்கும், அதே சமயம் அருகில் ஏதாவது கொடிய விலங்கு பதுங்கி இருக்கா என சுற்றிலும் கவனிக்கும் பெரிஃபெரல் விஷன் அல்லது பக்கவாட்டு பார்வை அவங்களுக்கு இயற்கையாகவே உருவானது. ஓ, அப்போ இதனாலதான் ஒரு ஆண் ஒரு வேலையை செய்யும்போது சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது இல்லையோ? ஷாப்பிங் போனா கூட 3ஆவதா ஒரு சட்டையை பார்த்த உடனே அதை எடுத்துட்டு பில் போட போயிடுவாங்க. ஆமா, அதந்த ஹண்டர் மூளை, ஒற்றை இலக்கு. ஆனா பெண்கள் தேடி ஒப்பிட்டு சிறந்ததை தேர்ந்தெடுப்பாங்க.
அது அந்த கேதரர் மூளை. அடடா, இந்த ஹண்டர் கேதரர் மூளை அமைப்பு இன்னிக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் ஒரு இலக்க நோக்கி போற ஆண்களுக்கு மல்டி டாஸ்கிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா சுற்றிலும் கவனிக்கிற பெண்களுக்கு அது இயல்பாகவே வருது. 100க்கு 100 உண்மை. இந்த வேறுபாடு எப்ப ஒரு மனுஷனுக்குள்ள தொடங்குதுன்னு கவனிக்கும்போது இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, எல்லா மூளைகளும் முதலில் பெண் மூளையாகவே உருவாகின்றன அப்படின்னு. ஆமா சொன்னீங்க. அது எப்படி நடக்குது? 8வது வாரத்துல அப்படி என்ன மேஜிக் நடக்குது? அது மேஜிக் இல்ல, தூய வேதியியல். தாயின் கருவில் முதல் 8 வாரங்கள் வரை ஆண் பெண் என இரு சிசுக்களின் மூளைகளும் ஒரே மாதிரியான பெண் மூளை அமைப்பில்தான் வளர்கின்றன. ஓகே. ஆனால் 8வது வாரத்திற்கு பிறகு ஆண் சிசுவின் உடலிலிருந்து டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் உற்பத்தியாகி மூளைக்குள் ஒரு பெரும் ரசாயன மாற்றத்தை உருவாக்குகிறது. அது மூளையில் உள்ள மொழி மற்றும் தொடர்புக்கான சில செல்களை அழித்துவிட்டு ஒரு நிமிஷம், செல்களை அழிக்குடா? ஆமா, அழித்துவிட்டு அந்த இடத்தில் ஆக்ரோஷம் மற்றும் பாலுணர்ச்சிக்கான செல்களை வளர்க்கிறது. இதுதான் ஆண் மூளைக்கான முதல் அஸ்திவாரம். வெறும் டெஸ்டோஸ்டிரோன் மட்டும்தானா, அல்லது வேற ஏதாவது ஹார்மோன்களும் இந்த மூளை வயரிங்க மாத்துதா? ஏன்னா சாதாரணமாவே பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் கொஞ்சம் அதிகமா குறும்பு பண்றாங்களே. ஆமா, அதுக்கு இந்த ஹார்மோன்கள் தான் காரணமா? துல்லியமாக கேட்டீங்க. டெஸ்டோஸ்டிரோன் தவிர முல்லேரியன் தடுப்பு ஹார்மோன், அதாவது MIH அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோனும் ஆண் குழந்தைகளின் மூளையை ஆக்கிரமிக்கிறது. MIH-ஆ? ஓ, ஓகே. இதுதான் அந்த இயல்பான குறும்புறுப்புன் சற்று ஆக்ரஷமான விளையாட்டுகளுக்கும் காரணம். விஞ்ஞானிகள் இதை உறுதிப்படுத்த எலிகள் மீது ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனை நடத்தினாங்க. ஓ, எலிகள் மேல என்ன செஞ்சாங்க? சில ஆண் எலிகளின் உடலில் இந்த MIH ஹார்மோன் உற்பத்தியை தடுத்து பார்த்தாங்க. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், வழக்கமாக தங்களுக்குள் சண்டையிட்டு சுறுசுறுப்பாக ஓடித் திரியும் அந்த ஆண் எலிகள் என்னாச்சு? அப்படியானால் உணர்ச்சிகளுக்கும் ஹார்மோன்களுக்கும் உள்ள இந்த தொடர்பு வெறும் குழந்தை பருவத்தோடு முடிந்து விடுவதில்லையே. கண்டிப்பா கிடையாது, வாழ்நாள் முழுவதும் தொடரும். தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, 13 வயதில், அதாவது டீனேஜ்ல ஒரு ஆணுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவு 20 மடங்கு அதிகமாக சுரக்கிறது அப்படின்னு கூறுது. அதனாலதான் அந்த வயதில் காரணம் இல்லாத ஆக்ரோஷமும் ரிஸ்க் எடுக்கும் மனப்பான்மையும் திடீரென அதிகரிக்குது இல்லையா? ஆமா, அது அந்த ஹார்மோன் எழுச்சிதான். அதே போல பெண்களின் உணர்ச்சிகளுக்கும் ஹார்மோன்களுக்கும் இதே போன்ற வலுவான தொடர்பு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கு. பெண்களின் உடலில் ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இது ஒரு வகையில் மூளைக்கு அமைதியையும் ரிலாக்ஸான உணர்வையும் தரக்கூடியது. ஒரு காமிங் எஃபெக்ட் மாதிரி. அதேதான். ஆனா மாதவிடாய்க்கு முந்தைய சில நாட்களில் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு திடீரென குறையும். மூளைக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருந்த ஒரு அமைதி ரசாயனம் திடீரென நிறுத்தப்பட்டால் என்னாகுமோ அதுதான் நடக்கும். ஓ, அதனாலதான் மூட் ஸ்விங்ஸ் வருதா? ஆமா, மூளை ஒரு விதமான வித்ட்ராவல் நிலைக்குச் சென்று விரக்தியோ திடீர் கோபமோ வரலாம். இது முற்றிலும் உயிரியல் சார்ந்தது. இதை சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இது ஏதோ ஒரு மனநிலை சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பிரான்ஸ் நாட்டின் சட்ட அமைப்பில் நான் ஒரு விஷயத்தை படிச்சேன். அந்த தற்காலிக மனநிலை சட்டம் தானே? ஆமா, மாதவிடாய்க்கு முந்தைய காலத்தில் பெண்கள் செய்யும் குற்றங்களுக்கு சலுகை அளிக்கப்படும் தற்காலிக புத்திசுவாதீனமற்ற நிலை என்ற ஒரு சட்டப்பிரிவே உள்ளது அப்படிங்கறத படிக்கும்போது நிஜமாவே வியப்பா இருந்தது. அறிவியல அவங்க சட்டத்தோட எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க. உண்மைதான். இது உணர்ச்சிகளுக்கும் உயிரியலுக்கும் உள்ள பிரிக்க முடியாத பந்தத்தை உலகிற்கு உணர்த்துகிறது. சரி, உணர்ச்சிகளை ஓரங்கட்டி விட்டு மூளை டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு பாப்போம். இப்போ இத கவனிச்சு கொண்டிருக்கும் நீங்க ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்க. சொல்லுங்க. சமையல் அறையில் ஒரு ஆண் தனியாக சமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது யாராவது குறுக்கிட்டு பேசினாலோ போன் வந்தாலோ அவர் பதற்றமடைவார். அடுப்புல என்ன வச்ச, உப்பு போட்டனா இல்லையா அப்படின்னு குழம்பிடுவார். ஆமா, நிறைய வீடுகள்ல நடக்கிறது தான். ஏன்னா நம் மூளை ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய்யதான் பழக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பெண்ணை பாருங்க, அடுப்புல சமைத்துக்கொண்டே குழந்தைக்கு ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்து போனில் பேசி அதே சமயம் கடிகாரத்தின் முள்ளையும் துல்லியமாக கவனிப்பாங்க. இது ரொம்ப இயல்பான ஒரு காட்சிதான். ஆமா, இந்த மல்டி டாஸ்கிங் திறன் எப்படி அவங்களுக்கு மட்டும் சாத்தியமாகுது? இதற்கான விடை பெண்களின் மூளை வடிவமைப்பிலேயே இருக்கு. நமது மூளை வலது இடது என 2 அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும். ஆமா, லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். லாஜிக், கணக்கீடு போன்றவை ஒரு பக்கமும், கற்பனை, உள்ளுணர்வு போன்றவை மறுபக்கமும் செயல்படும்.
இந்த 2 அரைக்கோளங்களையும் இணைக்கும் ஒரு ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் கேபிள் மூளையில் உள்ளது. அதன் பெயர் கார்பஸ் காலோசம். கார்பஸ் காலோசம். ஓகே. பெண்களின் மூளையில் இந்த கேபிள் ஆண்களை விட தடிமனாகவும் அதிக அடர்த்தியாகவும் இருக்கிறது. ஓ, அப்போ மூளையோட இடது பக்கத்துக்கும் வலது பக்கத்துக்கும் நடக்கிற டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்பீடா இருக்கும் சொல்றீங்க. மிகச்சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அதிவேக தகவல் பரிமாற்றத்தால் மூளை எந்தவிதமான டிராஃபிக் ஜாமும் இல்லாமல் ஒரே நேரத்தில் பல தகவல்களை உள்வாங்கி மல்டி டாஸ்கிங் செய்வதில் வல்லமை பெறுகிறது. சூப்பர். அதே மாதிரி மொழி மற்றும் பேசும் திறனிலும் இந்த மூளை வயரிங் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம். பல ஆர்டிகிள்ஸ்ல நான் படிச்சிருக்கேன். பெண்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 20,000 வார்த்தைகள் பேசுறாங்க. ஆனா ஒரு ஆண் வெறும் 7,000 வார்த்தைகள் மட்டுமே பேசுறான்னு. இது கேட்க சுவாரஸ்யமா இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்டீரியோடைப் மாதிரி இல்லையா? நியாயமான கேள்வி. உண்மையாவே இதுக்கு நரம்பியல் ஆதாரம் இருக்கா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. எண்கள் 20,000 அல்லது 15,000 என்பது ஆய்வுக்கு ஆய்வு மாறுபடலாம். ஆனால் இதற்கு கீழே இருக்கும் நரம்பியல் அடிப்படை 100க்கு 100 உண்மை. அப்படியா? எப்படி சொல்றீங்க? பெண்களின் மூளையில் மொழித்திறன் மற்றும் கேட்கும் திறன் பகுதிகளில் ஆண்களை விட 16% அதிக நியூரான்கள் உள்ளன. அது மட்டுமல்ல. ஒரு நிமிஷம், 16%? ஆமாம். ஆண்களின் மூளை பெரும்பாலும் ஒரு காதின் மூலம் வரும் ஒலியை மட்டுமே முதன்மையாக ப்ராசஸ் செய்யும். ஆனால் பெண்கள் 2 காதுகளாலும் ஒரே நேரத்தில் துல்லியமாக ஒலியை கேட்டு பகுப்பாய்வு செய்யும் திறன் கொண்டவர்கள். அதனாலதான் பெண்கள் உரையாடல்களையும் சின்ன சின்ன டீடைல்ஸையும் கூட ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கிறாங்களா? ஆமா. நினைவாற்றலை கட்டுப்படுத்தும் ஹிப்போ காம்பஸ் என்ற பகுதி பெண்களுக்கு சற்று பெரிதாகவும் அதிக செயல்படும் திறன் கொண்டதாகவும் இருக்கு. ஓஹோ. அதனாலதான் வருடங்கள் கடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட உரையாடலை, ஒரு சம்பவத்தை அவங்களால மறக்காம சொல்ல முடியுது. அதே சமயம் ஆண்களின் மூளையில் அமிக்டாலா என்ற பகுதி பெரிதாக இருக்கும். அமிக்டாலா, அது எதை கட்டுப்படுத்துது? இது பயம் மற்றும் ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தும் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மையம். அதனாலதான் ஆண்களுக்கு விரைவாக கோபம் வருவதும் ஆபத்து என்றால் உடல் ரீதியாக எதிர்வினையாற்றுவதும் இயல்பாக இருக்கிறது. ஆக இதோட அர்த்தம் தான் என்ன? மூளை இப்படி வேற வேற மாதிரி வயர் ஆகி இருக்கிறதால நம்ம சமுதாயத்துல இது எப்படி வெளிப்படுது? அதாவது நரம்பியல் ரீதியா பார்த்தா ஆண் பெண் 2 பேரோட அணுகுமுறையும் வேற வேற. ஆமா, நரம்பியல் ரீதியா பார்த்தா ஆண்கள் செயல்களுக்கும் டார்கெட்டுகளுக்கும் முக்கியத்துவம் தர்றாங்க. பெண்கள் மனிதர்களுக்கும் சமூக உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் தர்றாங்க. இத பத்தி படிக்கும்போது தத்துவஞானி ஓஷோ சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓஷோ என்ன சொல்லியிருக்கார்? ஆண்களால் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியாது என்ற ஆழ்ந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் அவர்கள் பல்வேறு படைப்புகளை உலகிற்கு வழங்குவதற்கு காரணம் அப்படின்னு ஓஷோ சொல்றார். 2025 வரை 958 ஆண்கள் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அதுல மேரி கியூரி 2 முறை வாங்கியிருக்கிறது தனிச்சிறப்பு. ஆமா, கண்டிப்பா. ஆனா எனக்கு ஓஷோவோட இந்த கருத்துல கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. ஆண்கள் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிற ஆதங்கம் காரணமா? அல்லது நாம முன்னாடி பார்த்த அந்த பைனாகுலர் விஷன், டெஸ்டோஸ்டரோன் கொடுக்கிற அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட வெறித்தனமான ஃபோக்கஸ் காரணமா? நீங்க சொல்றது மிகச் சரியான நரம்பியல் பார்வை. ஓஷோவின் கருத்து ஒரு கவித்துவமான தத்துவார்த்த பார்வையாக இருக்கலாம். ஆனால் அறிவியல் ரீதியாக அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனைதான் கண்டுபிடிப்புகளுக்கு காரணம். சரியா சொன்னீங்க. அதே சமயம் மனிதர்களை புரிந்து கொள்வதில் பெண்களின் மூளைக்கு ஈடு இணையே இல்லை. இதை வில்லியம் கோல்டிங் மிக அழகாக சொல்றார். வில்லியம் கோல்டிங் அவரோட அந்த பிரபலமான மேற்கோள் தானே? ஆமா. பெண்களுக்கு நீங்கள் ஒரு விந்தை அளித்தால் அவர்கள் ஒரு குழந்தையை தருவார்கள். ஒரு வீட்டை அளித்தால் அதை இல்லமாக மாற்றுவார்கள். மளிகையை அளித்தால் உணவை படைத்து தருவார்கள். ரொம்பவே அருமையான வரிகள். எதை கொடுத்தாலும் அதை சமூகத்துக்கும் உறவுகளுக்கும் பயன்படும் வகையில் பல மடங்காக பெருக்கிக் கொடுக்கும் உயிரியல் திறன் பெண்களின் மூளைக்கே உரியது. ரொம்பவே ஆழமான ஒரு புரிதல் இது. ஆனா ஆண் பெண் மூளைகள்ல இவ்ளோ வித்தியாசங்கள் இருந்தாலும் மனிதர்கள்னு வரும்போது நம்மை மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து பிரித்து காட்டுற ஒரு பொதுவான விஷயம் மூளையில இருக்கு. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை பத்தி சொல்றீங்க? அதேதான், முன்பக்க புரணி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். விலங்குகள் எப்போதுமே நிகழ்காலத்துல மட்டும்தான் வாழும். ஆனா நாம மட்டும்தான் நாளைக்கு என்ன நடக்கும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறோம். ஆமா. நம்ம ஒரு சமூக ஒழுக்கத்தோட வச்சுக்கிறதும் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான்.
சரிதான். ஆனா இந்த மூளை இவ்ளோ வேலைகளை செய்ய எவ்ளோ சக்தி தேவைப்படுகிறது அப்படிங்கறத நீங்க எந்தாவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய எனர்ஜி தேவைப்படுமே. நரம்பியல் அறிஞர் ராபர்ட் சப்போல்ஸ்கி ஒரு சுவாரஸ்யமான தரவை முன்வைக்கிறார். மனித மூளை நம் உடலின் மொத்த எடையில் வெறும் 2% மட்டுமே இருக்கும். வெறும் 2%? ஆமா. ஆனா நம் உடல் வாக்கும் மொத்த ஆற்றலில் 20% மூளை மட்டுமே உறிஞ்சுகிறது. வாவ்! வாட்? 20%? அதாவது நாம சும்மா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாலே உடம்பு சோர்வடைஞ்சிருமா? கண்டிப்பாக. உடல் உழைப்பை விட மூளை உழைப்பு அதிக சோர்வை தரும். ஒரு உடல் உழைப்பாளி இரவில் நிம்மதியாக உறங்கிடுவார். ஆமா, நல்லா தூங்குவாங்க. ஆனால் சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள் தங்கள் சிந்தனையிலிருந்து விடுபட முடியாமல் அரை தூக்கத்திலு கூட மூளையை செயல்பட வைத்துக் கொண்டே இருப்பாங்க. அடடா! இப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மூளைக்கு வயதாகும்போது என்ன நடக்கும்? குறிப்பா உங்கள மாதிரி தொடர்ந்து நிறைய படிக்கிற, யோசிக்கிற ஆட்களுக்கு மூளை தேய்மானமாகாதா? அது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். அல்சைமர் போன்ற நினைவாற்றல் குறைபாடு நோய்கள் தாக்கும் அபாயம் யாருக்கு அதிகம்? இது ஒரு கசப்பான உண்மைதான். மூளையின் நுண்ணறிவு அதிகமாக இருக்கும்போது அதை தாக்கும் நோய்களின் வீரியமும் அதிகம். குறிப்பா பெண்களின் மூளை மிக வேகமாக செயல்படும் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, மல்டி டாஸ்கிங்லாம் பண்றாங்கன்னு பார்த்தோம். அதே மூளை வயதாகும்போது அல்சைமர் நோயால் ஆண்களை விட சற்று விரைவாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு தரவுகள் கூறுது. மூளையில் உள்ள அமைலாய்டு புரத கட்டிகள் பெண்களின் மூளையில் சற்று எளிதாக படிய வாய்ப்புள்ளது. இது கேட்கவே கொஞ்சம் கவலையா இருக்கே. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இந்த நிமிஷம் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க மூளைய எப்படி பாதுகாத்துக்கலாம்? நிச்சயமாக தீர்வுகள் இருக்கு. உணவில் தொடங்குவோம். வாரத்தில் ஒரு முறையாவது கடல் உணவு, குறிப்பாக மீன் உண்பதால் அதில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மூளையை பாதுகாத்து 30% நினைவாற்றல் இழப்பை குறைக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, மீன் சாப்பிடுறது அவ்வளவு நல்லதா? சூப்பர். அடுத்ததாக மனித மூளையில் தினமும் 85,000 நியூரான்கள் அழிகின்றன. அதாவது ஒரு வினாடிக்கு 1. ஒரு வினாடிக்கு 1? ரொம்ப வேகமா அழியுதே. இதை தடுக்க சமூக உறவுகள் மிக மிக முக்கியம். ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வின்படி யாருடனும் பேசாமல் தனிமையில் வாழும் முதியவர்களுக்கு அல்சைமர் வர 7.5 மடங்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அப்போ தனிமைதான் மூளைக்கு மிகப்பெரிய எதிரியா? கண்டிப்பா. எனவே மனிதர்களுடன் பேசுவது, சிரிப்பது மூளைக்கு சிறந்த மருந்து. இத உறுதிப்படுத்துற மாதிரி கலிபோர்னியா ஆராய்ச்சி நிறுவனம் எலிகள் மீது செஞ்ச ஒரு பரிசோதனை ரொம்பவே பிரபலமானது. அந்த என்ரிச்ட் என்விரான்மெண்ட் சோதனை தானே? ஆமா, அதேதான். பிறந்த எலிக்குட்டிகளை 2 பிரிவாக பிரிச்சாங்க. ஒரு பிரிவை எந்த ஒரு விளையாட்டும் இல்லாத சாதாரண கூண்டில் அடைத்தாங்க. இன்னொரு பிரிவை சொல்லுங்க, விதவிதமான விளையாட்டுப் பொருட்களும் சுவையான உணவும் நிறைய எலிகளோடு பழகுற வாய்ப்பும் கொண்ட ஒரு சந்தோஷமான சூழல்ல வளர்த்தாங்க. 2 மாதம் கழித்து பார்த்தால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? என்னாச்சு? சந்தோஷமான சூழல்ல வளர்ந்த எலிகளின் மூளையில் 3,20,000 நியூரான்கள் இருந்தன. அதாவது சாதாரண எலிகளை விட 20% அதிகம். வாவ்! அப்போ மூளைக்கு எந்த அளவுக்கு நாம சவாலான சந்தோஷமான வேலைகளை தர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் மன அழுத்தம் அந்த நியூரான்களை அழித்து விடும். நீங்க சொன்னது மிக முக்கியமான பாயிண்ட். பெரியவர்களுக்கு புதிய நியூரான்கள் உருவாகவே உருவாகாது, மூளை தேய்ந்து போக மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிற பழைய நம்பிக்கைய இந்த ஆய்வுகள் சுக்குநூறாக உடைக்குது. ஆமா, நெட்ல நிறைய இடங்கள்ல அப்படித்தான் சொல்றாங்க. மனித மூளையின் ஹிப்போகாம்பஸ் பகுதியில் தினமும் சுமார் 700 புதிய நியூரான்கள் உருவாவது தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்படியா? ரொம்ப சந்தோஷமான செய்தியா இருக்கே. நியூரோஜெனசிஸ் என்று சொல்லப்படும் இந்த மூளை வளர்ச்சி பற்றி பேசும்போது நாம் கட்டாயம் குறிப்பிட வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் இருக்கு. அதுதான் ஐஐடி மெட்ராஸோட தாரணி ப்ராஜெக்ட். ஓ ஆமா, மனித மூளையில் சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. அவை ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று மணிக்கு 224 மைல் வேகத்தில் தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றன. ஆமா, நம்ம ஊரு பிராட்பேண்டை விட பல மடங்கு வேகம். இந்த நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமாச்சே. அந்த பிரம்மாண்டமான நெட்வொர்க்கின் ரகசியங்களை அறியத்தான் ஐஐடி மெட்ராஸ் விஞ்ஞானிகள் இந்த தாரணி ப்ராஜெக்டை முன்னெடுத்தாங்க. அவங்க என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செஞ்சாங்க? 14 முதல் 24 வாதங்களையான சிசுவின் மூளையை எடுத்து 0.5 மைக்ரான் அளவில், அதாவது ஒரு முடியின் தடிமனை விட பல 100 மடங்கு மெல்லியதாக வெட்டினார்கள். வாவ், வாட்? ஒரு முடியை விட மெல்லியதாவா? ஆமா, ஒவ்வொரு துண்டிலும் நியூரான்கள் எப்படி இணைந்துள்ளன என்பதை அதிநவீன மைக்ரோஸ்கோப் மூலம் ஸ்கேன் செய்து மூளையை ஒரு 3D மேப்பாக மாற்றியிருக்காங்க.
இது நிஜமாவே ஒரு பெரிய சாதனை தான். ஆச்சரியம் என்னவென்றால் இதற்கான கருவி உலகில் எங்கும் கிடைக்காததால் விஞ்ஞானிகளே தாங்களாகவே அந்த கருவியை உருவாக்கியிருக்காங்க. உலக நரம்பியல் ஆய்வில் இது ஒரு மாபெரும் புரட்சி. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மூளையின் ரகசிய கதவுகளை திறக்கும் இந்தியாவின் இந்த முயற்சி எதிர்காலத்தில் அல்சைமர், ஆட்டிசம் போன்ற நோய்களுக்கு தீர்வு காண பெரிதும் உதவும். நிஜமாவே சிலிர்க்க வைக்கும் பயணம் இது. இந்த ஆழமான அலசலின் மூலம் நாம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் வித்தியாசமான பாதைகளில் சிந்திக்கலாம், உலகத்தை வெவ்வேறு லென்ஸ்கள் மூலமாக பார்க்கலாம், ஆனால் இலக்கு ஒன்றுதான். இது யார் சிறந்தவர் என்ற போட்டி அல்ல, இயற்கையின் அற்புதமான சரிசமமான வடிவமைப்பு. 100% உண்மை. நீண்ட இதை உங்கள் அன்றாட வாழ்வில் பொருத்திப் பார்க்கலாம். உங்கள் துணையிடம் ஏன் ஒரு விஷயத்தை 2 முறை சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதையோ, அல்லது அவங்க ஏன் அத்தனை விஷயங்களையும் ஒரே நேரத்தில் கையாளுகிறார்கள் என்பதையோ இனி நீங்கள் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளலாம். கல்வி கற்பிக்கும் முறைகளிலும் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளிலும் கூட இந்த மூளை உளவியல் இனி பெரிதும் பயன்படும். கண்டிப்பா பயன்படும். விடைபெறுவதற்கு முன் இந்த அத்தனை தரவுகளும் ஒரு முக்கியமான கேள்வி எனக்குள் எழுப்புகிறது. என்ன கேள்வி அது? உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். நமது மூளைகள் தாங்கள் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய நியூரான்களை உருவாக்கி தங்களை மாற்றியமைத்துக் கொள்கின்றன என்று பார்த்தோம் இல்லையா? ஆமா, நியூரோபிளாஸ்டிசிட்டி. அப்படியானால் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் நாள் முழுவதும் பல மணி நேரங்கள் ஸ்மார்ட் போன்களிலும் விர்ச்சுவல் உலகிலும் மூழ்கியிருக்கும் எதிர்கால சந்ததியினரின் மூளைகள் எப்படி மாறும்? இது ஒரு பயமுறுத்துற கேள்வி. அந்த வேட்டையாடும் இலக்குச் சிந்தனையோ அல்லது பறந்து விரிந்து சமூகத்தை கவனிக்கும் சிந்தனையோ இல்லாமல் ஆண் பெண் மூளைகளின் அமைப்பு இயற்கையான பரிணாமத்தை மீறி செயற்கையாக மாறிவிடுமா? ரொம்பவே ஆழமான கேள்வி. மில்லியன் கணக்கான வருஷங்களா உருவான மூளை வெறும் 15 வருஷத்துல வந்த ஸ்மார்ட் போன்களால மாறப்போகுதா? இதை நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த ஆழமான அலசல் நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம். அதுவரை உங்களுடைய மூளைக்கு தொடர்ந்து புதிய தேடல்களை கொடுத்து சந்தோஷமாக இருங்கள்.